நீங்க புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண போறீங்கன்னா, அப்ப நீங்க இந்த விஷயத்த முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்ப நான் இந்த விஷயத்த நெறைய பேர் என்ட்ட கேட்கவும் செஞ்சிருக்காங்க. சார் இந்த மாரி ஃபார்ம் 16னா என்னது சார்? இந்த மாரி புதுசா இருக்கே சார். இது என்ன ஃபார்ம்? என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும்? அப்படின்ற மாரி டவுட் எல்லாம் வந்து என்ட்ட கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் 16னா நீங்க ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றீங்க. அங்க போய் ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு இன்கம், அதுக்கான டாக்ஸ் எவ்வளவு புடிச்சிருக்காங்க, நீங்க எதனா வந்து அலவன்ஸ் எதனா காமிச்சிருக்கீங்க, டிடக்ஷன் எதனா காமிச்சிருக்கீங்க, அதை பத்தி பிரீஃபா சொல்ற விஷயம் தான் வந்து ஃபார்ம் 16. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 16 பார்ட் ஏ இருக்கும், ஃபார்ம் 16 பார்ட் பி இருக்கும். ஃபார்ம் 16 பார்ட் ஏல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா எவ்வளவு சேலரி பிடிச்சிருக்காங்களோ, எவ்வளவு டாக்ஸ் மொத்தமா பிடிச்சிருக்காங்களோ, அது எல்லாமே மொத்தமா வந்து ஃபார்ம் 16 பார்ட் ஏல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதே சமயத்துல கம்பெனியோட ஃபுல் நேம், கம்பெனியோட அட்ரஸ், கம்பெனியோட டேன் நம்பரு, எம்ப்ளாயோட பேன் நம்பர், எம்ப்ளாயோட நேம், எம்ப்ளாயோட அட்ரஸ், லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே ஃபார்ம் 16 பார்ட் ஏல இருக்கும். அப்போ பார்ட் பில என்ன இருக்குன்றது நீங்க கேட்கலாம். பார்ட் பிலயே வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயம் தான் இருக்கும். ஆனா இதே விஷயம் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, நீங்க எதனா அலவன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மாசம் மாசம் ரெண்ட் கட்டுறேன், நான் வந்து இன்சூரன்ஸ் போடுறேன் என் ஃபேமிலிக்கு, இல்ல பென்ஷன் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க உங்க கம்பெனி கிட்ட போய் இந்த விஷயங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப்ல வந்து ப்ரொவைட் பண்ணணும். நீங்க அந்த விஷயத்த ப்ரொவைட் பண்ணீங்கன்னா, ஃபார்ம் 16 பார்ட் பில வந்து அது கீழே இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ உங்களுக்கு அதை பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபார்ம் 16 பார்ட் பி. சரிங்களா? அந்த ஃபார்ம் 16 பார்ட் ஏ பார்ட் பி வச்சு தான் உங்களால இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைலே பண்ண முடியும். அதாவது கரெக்டான டேட்டா போட்டு ஒழுங்கா ஃபைல் பண்ண முடியும். ஒரு சில பேருக்குலாம் வந்து இன்பில்ட்டாவே இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குள்ளேயே எவ்வளவு சேலரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆனா ஃபார்ம் 16 பார்த்தா மட்டும்தான் நீங்க அலவன்ஸ் எதாவது கொடுத்துருக்கீங்களா, டிடக்ஷன் என்ன கொடுத்துருக்கீங்களா செக் பண்ணிட்டு கரெக்டாக போட முடியும். ஒரு சில சமயம் வந்து டேட்டா மிஸ்மேட்சும் ஆகும் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபார்ம் 16 வச்சு நம்ம கரெக்டாக கரெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.